உங்கள நிறைய பேரு தி சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்தை வாசிச்சிருப்பீங்க. அந்த புத்தகத்துல 2 முக்கியமான கோட்பாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று, மகிழ்ச்சியாக இருப்பதுதான் எல்லா வளத்தையும் ஈர்ப்பதற்கான வழி. இன்னொன்று, கூச்சல் போடுறதாலேயோ ஆர்ப்பாட்டம் பண்றதாலேயோ எந்த ஆசீர்வாதத்தையும் ஈர்க்க முடியாது. உள்ளார்ந்து ஒரு விஷயத்தை நேசிச்சா அது ஆசீர்வாதத்தை ஈர்க்கும். இந்த 2 கருத்துக்களையும் விளக்கக்கூடிய 2 கதைகளை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இந்த சேனல்ல தொடர்ந்து நான் நல்ல கருத்துக்கள் உள்ள கதைகளை சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு இது மாதிரி கதைகள் பிடிக்கும்னா என்ன பின்பற்றிட்டு வாங்க. இன்னைக்கு அந்த வரிசையில நான் சொல்ல போற முதல் கதை ஒரு செல்வந்தரின் கதை. இந்த கதை பெர்சியால நடக்குது. பெர்சியால ஒரு உணவகம் இருக்கு. அது ரொம்ப சிறிய உணவகம், நேர்மையான ஒரு மனிதரால நடத்தப்படுற உணவகம். அந்த உணவகத்துல கெபாப் மட்டும்தான் கிடைக்கும். யார் அந்த உணவகத்தின் வழியாக கடந்து போனாலும் அவங்கள சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கபாப் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். ஆனா கபாபின் விலை நியாயமானதா இருக்கும். இந்த காரணத்தினாலேயே அந்த உணவகத்தை அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அந்த உணவகம் ஒரு பிரபலமான உணவகமா இருந்தது. இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த உணவகத்தை பற்றி தெரிய வந்தது போல அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தருக்கும் அதை பற்றி தெரிய வருது. அந்த செல்வந்தருக்கு ஒரு நாளாவது அந்த கடைக்கு போகணும், அந்த கடையில கிடைக்கக்கூடிய கபாபை சாப்பிடணும்னு ஆசையும் வருது. அதனால அவர் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிடுறாரு. நாளைக்கு நம்ம 2 பேரும் அந்த கடைக்கு போகலான்னு சொல்லி அவனை அழைக்கிறாரு. அதை கேட்டதும் அந்த வேலைக்காரன் சொல்றான், ஐயா, உங்களுக்கு அந்த கடை சரிப்பட்டு வராது. அது ரொம்ப சின்ன கடை, ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டி வரும், உங்களால முடியாது, அந்த கூட்டமும் உங்களுக்கு ஆகாது. அந்த சமயம் அந்த செல்வந்தர் சொல்றாரு, மற்றவங்கள வேணும்னா அவங்க காக்க வைக்கலாம், ஆனா நான் பெரிய செல்வந்தர், இந்த ஊர்லயே செல்வாக்கு மிகுந்த நபர், என்ன காக்க வைக்க மாட்டாங்க, எனக்கு நான் போனதுமே கொடுத்துருவாங்க, அதனால நீ கவலைப்படாத, என்னை கூட்டிட்டு போ. இதுக்கப்புறமும் வேலைக்காரனால மறுப்பு சொல்ல முடியாது இல்லையா? அதனால என்ன செஞ்சாச்சு, அடுத்த நாளே கிளம்பியாச்சு. அடுத்த நாள் அந்த செல்வந்தர் கபாப் கடைக்கு போயாச்சு. அங்க போய் பார்த்தா அவர் நினைச்சதை விடவும் அந்த கடை சின்னதா இருக்கு. அவர் நினைச்சதை விடவும் அந்த கடையில கூட்டம் அதிகமா இருக்கு. அந்த கடையில நிறைய பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அங்க உட்கார்ந்து சாப்பிடுறத பார்த்தா யாருக்கு வேணாலும் ஆசை வரும். அந்த அளவுக்கு ரசிச்சு ருசிச்சு அந்த கபாபை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததும் இந்த செல்வந்தருக்கு ஆசை வருது. வரிசையில நிக்கிறாரு. இதுவரைக்கும் காத்திருக்கும் பழக்கம் அவருக்கு இல்லவே இல்லாததால் அங்கிருந்த எல்லாருக்கிட்டையும் கோவப்படுறாரு. நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என்னோட ஒரு நிமிடத்துல நான் எவ்வளவு பணம் சம்பாதிப்பேன் தெரியுமா, என்ன போய் இப்படி காக்க வைக்கிறீங்களே, என்ன முன்னாடி விடுங்க அப்படின்னு அங்க நிக்கிறவங்க கிட்ட கத்துறாரு. ஆனா அங்க இருக்கிற யாரும் அவர் கத்துறத காது கொடுத்து கேக்குறதாவே இல்ல. வரிசையில நிக்கிறவங்க வரிசையில நிக்கிறாங்க, சாப்பிடுறவங்க சாப்பிடுறாங்க. கடைக்காரரும் அவருடைய வேலையில மட்டும் கவனமா இருக்காரு. இதெல்லாம் அந்த செல்வந்தரை மேலும் எரிச்சல் படுத்துது. அவர் நேரா போறாரு, அந்த கூட்டத்தை விளக்குறாரு. அந்த உணவகத்தின் முதலாளி கிட்ட கோபத்துல சொல்றாரு, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்ன முதல்ல கவனிங்க, மத்தவங்களை எப்ப வேணாலும் கவனிச்சுக்கலாம், என்ன முதல்ல கவனிங்க. ஆனா அதுக்கு அந்த உணவகத்தின் முதலாளி ஒரே ஒரு பதில் தான் சொல்றாரு, ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் வரிசைப்படிதான் உங்களுக்கு என் சேவையை தர முடியும். முன்னாடி வர்றவங்களுக்கு முன்னாடி, பின்னாடி வர்றவங்களுக்கு பின்னாடி. கால் வலிக்குதா, சோர்வா இருக்கா, அதோ அங்க ஒரு நாற்காலி இருக்கு, அதுல போய் உட்கார்ந்துக்கோங்க, உங்க வரிசை என்ன நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அதை கேட்டதும் அந்த செல்வந்தருக்கு கோபம் 2 மடங்காச்சு. அவர் நேரா போனாரு, அந்த நாற்காலியில உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துகிட்டே புலம்பிக்கிட்டே அந்த உணவகத்தை பார்த்தாரு. சொல்லப்போனா அங்கிருந்த யாருமே அவரை கவனிக்கல. யாருமே அவர் கத்துறதை ஆகட்டும் புலம்புறதை ஆகட்டும் சட்டை செய்யல. அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து அவங்க உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள கவனிக்க கவனிக்க அந்த செல்வந்தரோட மனசுல ஒரு மாற்றம். அவருக்கு இப்படி தோணுச்சு, இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருமே உழைப்பாளிகள், கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உடல் முழுசும் வலியோட பசியோட அந்த இடத்துக்கு சாப்பிட வந்தவங்க. ஆனா அவரு அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறப்பான ஒரு வாழ்க்கைய வாழ்றவரு. பசிக்காக இல்ல, ருசிக்காக அந்த உணவகத்துக்கு வந்தவரு. அந்த செல்வந்தர் யோசிச்சாரு, நமக்கு கடவுள் எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, இறைவன் நம்ம மேல எவ்வளவு கருணையோட இருக்காரு, இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை இருந்த பிறகும் நம்ம ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு கூட பொறுமை இல்லாம இருக்கோம். இப்படி அவரு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவர் முன்பாக ஒரு தட்டு வைக்கப்படுது. அந்த தட்டுல சுட சுட ஆவி பறக்க கபாபுகள் இருக்கு. இவ்வளவுக்கும் இவரோட வரிசை கூட அங்க வரல. வரிசை எண் வருவதற்கு முன்பாகவே இவருக்கான கபாப் இவரை வந்து சேர்ந்து விட்டது.
அந்த தட்டை வச்சது வேற யாரும் கிடையாது, அந்த உணவகத்தின் முதலாளி தான். அந்த முதலாளி சொல்றாரு, செல்வந்தரே, உங்க அதிகாரத்துக்காகவோ பணத்துக்காகவோ நான் இதை கொண்டு வந்து வைக்கல. உங்க முகத்தை பார்த்தேன், நீங்க பசியோட இருந்தீங்க. உங்கள் கண்களாகட்டும், மூக்காகட்டும், நாக்காகட்டும் இதுக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தது. அங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட கேட்டேன், கொடுங்கன்னு சொன்னாங்க. உங்க பசிக்காக, உங்க தேடலுக்காக இதை உங்களுக்காக கொண்டு வந்தேன். அவர் இப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போகவும் இந்த செல்வந்தருடைய கண்கள் கலங்கிருச்சு. அதிகாரத்தால, ஆர்ப்பாட்டத்தால, பேச்சால வாங்க முடியாத போன்ற வாழ்க்கையை பற்றிய புரிதலும், அவர் ஏற்கனவே பெற்ற ஆசீர்வாதங்களை பற்றிய புரிதலும் அவருக்கு வாங்கி கொடுத்துருச்சு. இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த செல்வந்தர மாதிரி தாங்க நம்மள நிறைய பேரும் நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அது ரொம்ப நேரம் கிடைக்காம இருந்துச்சுன்னா கத்துறது, கூப்பாடு போடுறது, ஆர்ப்பாட்டம் பண்றதுன்னு இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்காது. மாறாக நாம் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பற்றிய புரிதலும், நம்மிடம் இருப்பவற்றுக்கான நன்றி உணர்வும், நாம் விரும்பும் ஒன்றின் மீது நாம் வைக்கக்கூடிய பற்றுதலும் தேடலுமே நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்க வல்லது. இந்த கதை அதை உங்களுக்கு உணர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்த கோட்பாடோடு அடுத்த கதை, ஒரு கிண்ணத்தின் கதை. அது பண்டைய எகிப்து நாடு. அந்த நாட்டுல ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாரு. அந்த வியாபாரி தனது முதுமை காலத்துல துறவரம் போகணும்னு நினைச்சாரு. தான் கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையும் ஏழைபாளிகளுக்கு கொடுத்துட்டு அவரு துறவரத்துக்கு போனாரு. ஆனா என்னதான் அவரு துறவரம் போனாலும், காசு பணத்தை தான் கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் பணம் மட்டும் அவரை தேடி வந்துட்டே இருந்துச்சு. அவரும் வருஷத்துக்கு ஒருக்க தான் கிட்ட சேருற பணத்தை பாதியா பிரிச்சு ஒரு பாதியை ஏழைகளுக்கும் மறுபாதிய இயற்கை தேர்ந்தெடுக்கும் மனிதனுக்கும் கொடுப்பாரு. அது பேருக்கு தான் இயற்கை தேர்ந்தெடுக்கும் மனிதன். மற்றபடி அந்த மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான விதிகள் எல்லாம் இந்த வியாபாரி போட்டதுதான். அவரை பொறுத்த வரைக்கும் 3 குணங்கள் ஒரு நபர்கிட்ட இருந்தா அவங்க அந்த பணத்துக்கு தகுதியான நபர்கள். அது என்ன 3 குணம் அப்படின்னு பார்த்தா, 1, அந்த நபர் அடுத்தவர்களுடைய பணம் காசுக்கு ஆசைப்படாத நபரா இருக்கணும். 2, அந்த நபர் புத்திசாலியாகவும் சமயோஜித புத்தி கொண்ட நபராகவும் இருக்கணும். 3வது, அந்த நபர் சாதாரண விஷயங்களில் கூட மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நபரா இருக்கணும். இந்த 3 தகுதியும் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அவர் அந்த பாதி பணத்தை கொடுப்பாரு. அந்த மாதிரி அவரு பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்துல கைரோ என்னும் நகரத்துக்கு அவர் வந்தாரு. அந்த நகரத்துல தான் எதிர்பார்க்கக்கூடிய தகுதியோடு யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தாரு. இப்படி இவர் எந்த கைரோவில் தேடுதலில் ஈடுபட்டாரோ அதே கைரோவில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அந்த சிறுவனுக்கு அப்பா கிடையாது. அதனால தன்னுடைய அம்மாவுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான் அந்த சிறுவன். அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா அவனை கூப்பிடுறாங்க. அவன் கையில ஒரு கிண்ணத்தை கொடுத்து சந்தைக்கு போய் ஒரு உணவுப் பொருளை வாங்கி வரும்படி அந்த சிறுவன் கிட்ட சொல்றாங்க. அந்த சிறுவனும் சந்தைக்கு போய் அவங்க சொன்ன உணவுப் பொருளை வாங்குறான். வாங்கி முடிச்ச பிறகு அவன் கண்ணுல ஒரு விஷயம் படுது. அதுதான் மாயாஜால நிகழ்ச்சி. நம்ம இப்போ மேஜிக் ஷோன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான நிகழ்வு தான். அவன் எத்தனையோ முறை இப்படிப்பட்ட வித்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். இப்பதான் அது அவனுக்கு பார்க்க கிடைக்குது. அதனால அந்த கூட்டத்துக்கு போறான். கூட்டத்தில் ஒருவனாக உட்கார்ந்து அந்த மாயாஜால நிகழ்ச்சிய வேடிக்கை பார்க்கறான். அந்த மாயாஜால வித்தையும் தொடர்ந்துச்சு. அது போய்கிட்டே இருக்கும்போது இந்த சிறுவனுக்கு பக்கத்துல ஒரு முதியவர் உட்கார்றாரு. அந்த முதியவர் வேற யாரும் கிடையாது, செல்வத்தை வைத்து கொண்டு யாருக்கு கொடுக்கலாம்னு தேடி ஒரு முதியவர் அலைஞ்சார்ல, அவர்தான். அவரு ஒரு முடிப்புல வெள்ளிக்காசு வச்சிருந்தாரு. அவர் கையில வச்சிருக்கிறத பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர் கவனம் இல்லாம வச்சிருக்காருன்னு நினைச்சு அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையில அவரு கவனம் இல்லாமலாம் இருக்கல, அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கறது அவருக்கு தெரியும். ஆனா இந்த சிறுவனோ அவர் பக்கத்துலதான் உட்கார்ந்துருக்கான். அவர் இந்த மாதிரி காசு வைக்கிறத பாக்குறான், மத்தவங்க எடுக்கிறத பாக்குறான். ஆனா அவன் ஒரு காசை கூட அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கல. 1-2 தடவை அவர் முகத்தை அவன் பாக்குறானே ஒழிய அவனுடைய முழு கவனமும் அந்த மாயாஜால வித்தை மேலதான் இருக்கு. அந்த வித்தைய சந்தோஷமா பார்த்து சந்தோஷமா அனுபவிக்கிறதுல மட்டும்தான் அவனுடைய கவனம் இருக்கு. அப்ப இப்படியே நேரம் கடந்து போகுது. ஒரு 20 நிமிடத்துக்கு பிறகு அந்த மாயாஜால வித்தை முடிவடையுது. அந்த வித்தைக்காரர் கிளம்பியாச்சு, அங்கிருந்த எல்லாரும் கிளம்பியாச்சு, அந்த முதியவரும் கிளம்பியாச்சு. அடுத்து அந்த சிறுவனும் கிளம்புவான் இல்லையா, அந்த மாதிரி அந்த சிறுவன் கிளம்பும் போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புலப்படுது. அவன் கையில அவ்வளோ நேரம் வச்சிருந்தால ஒரு கிண்ணம், அந்த கிண்ணத்தை இப்ப காணோம். அந்த சிறுவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல.
ஏன்னா அவனோட அம்மா அவனை நம்பிதான் அந்த கிண்ணத்தை கொடுத்து அனுப்புனாங்க. கிண்ணம் இல்லாம வீட்டுக்கு போனா அவங்க ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதை நினைச்சு அந்த பையனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. எப்படியாவது அந்த கிண்ணத்தை தேடணும், கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒவ்வொரு இடமா போனான். ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சான். அவன் கண்ணுல ஒரு தோட்டம் படுது. அந்த தோட்டத்துல ஒரு முதியவர் உட்கார்ந்து இருப்பதும் அவன் கண்ணுல படுது. அந்த முதியவர் வேற யாரும் இல்ல, அவன் மாயாஜல வித்தைய பார்த்தப்போ அவன் அருகில ஒரு முதியவர் உட்கார்ந்து இருந்தார்ல, அவர்தான். அப்ப அவருக்கு அந்த கிண்ணத்தை பத்தி தெரிய வாய்ப்பு இருக்கு. அவரு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்ததுனால அவர் நிச்சயமாக அந்த கிண்ணத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த சிறுவன் நினைக்கிறான். அந்த முதியவர் கிட்ட போய் அந்த கிண்ணத்தை பற்றி தகவல் கேட்கிறான். அந்த முதியவரோ மென்மையாக சிரிக்கிறாரு. தன்கிட்ட இருந்த ஒரு அழுக்கு சாக்குல இருந்து அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த சிறுவன் கிட்ட கொடுக்கிறாரு. அந்த சமயம் அந்த முதியவர் அந்த சிறுவன் கிட்ட சொல்றாரு, அவர் எதுக்காக அந்த ஊருக்கு வந்தாரு, அவர் யார அந்த ஊர்ல தேடுறாரு, எதை கொடுக்கறதுக்காக அவர் காத்திருக்காரு, எல்லா தகவலையும் அந்த சிறுவன் கிட்ட சொல்லி, சிறுவனே நீ 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, உன்னுடைய பதில் இன்று உன் விதியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கிட்ட கேக்குறாரு. அந்த சிறுவன் சரிங்கிறான். கேள்வி கேளுங்கிறான். அவர் கேக்குறாரு, சிறுவனே நீ என் பக்கத்துல தானே உட்கார்ந்துருந்த, என் கையில வெள்ளி காசுகள் இருந்துச்சு, எல்லாரும் அதை எடுத்தாங்க, ஆனா நீ ஏன் எடுக்கல? நீ என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அப்பப்போ என் முகத்தை பாத்தியே, ஏன்? அதுக்கு அந்த சிறுவன் பதில் சொல்றான், ஐயா உங்க கையில வெள்ளி காசு இருந்தாலும் சரி, தங்க காசு இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சொந்தமான ஒண்ணு இல்லையா? அதை நான் எப்படி எடுக்க முடியும்? உங்களோடத நான் எடுத்தா அது திருட்டாகிடாதா? அதனாலதான் எடுக்கல. அது மாதிரி மத்தவங்க எல்லாம் அதை எடுக்கும் போது நீங்க கவனக்குறைவா இருக்கிறதுனாலதான் எடுக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அதை உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சேன். அதுக்குதான் உங்க முகத்தை பார்த்தேன். ஆனா முகத்தை பார்த்தப்பவே தெரிஞ்சிருச்சு நீங்க தெரிஞ்சுதான் அதை கொடுக்கறீங்கன்னு. உங்க காசு உங்க உரிமை, தெரிஞ்சே கொடுக்கும் போது நான் தலையிடக்கூடாது இல்லையா? அதனாலதான் முகத்தை பார்த்துட்டு எந்த கேள்வியும் கேட்கல. இந்த 2 பதில்களையும் அந்த சிறுவன் சொன்னதோ அந்த முதியவர் அவன் கிட்ட சொல்றாரு, சிறுவனே நீதான் நான் தேடிக்கிட்டு இருந்த நபர். நான் தேடின 3 தகுதிகளும் உன்கிட்ட இருக்கு. நீ அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படல, சமயோஜித புத்தியோட இருக்க, சாதாரண விஷயத்த கூட ரசிக்கிற. இந்த 3 தகுதிகளும் இருக்கக்கூடிய உனக்கு நான் என்னுடைய செல்வத்தை தரேன். இந்த செல்வத்தை நீ உனக்கும் பயன்படுத்தி உனக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷமா வாழு. இரவலாக அல்லாமல் தன்னுடைய தகுதிக்கு அந்த செல்வம் கிடைத்தபடியால் அதை வாங்கி கொண்டு அந்த சிறுவன் சென்றான் அப்படின்னு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. 1, யாருடைய காசும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கான பணமே உங்களை தேடி வரும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சமயோஜித புத்தியோட இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பணம் உங்களை விரும்பும். சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க சந்தோஷப்படும் போது, மகிழ்ச்சியோட ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது, செல்வமாகட்டும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களாகட்டும் உங்களை தேடி வரும். இதை இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 2 கருத்துக்களும் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.